இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து எந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம 2 சம் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு நடுவில் இருக்கிற நம்பர் மட்டும் என்ன அப்படின்னு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து நமக்கு என்ன வந்து எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நடுவில் இருக்கிற 36 அப்படின்ற நம்பர் வந்து சுற்றி இருக்கிற எல்லா நம்பராலையும் வகுப்படுற மாதிரி இருக்கு. இப்போ 36 வந்து நம்ம 4ஆல் வகுக்க முடியும், அதே மாதிரி 9ஆல் வகுக்க முடியும், 6ஆல் வந்து வகுக்க முடியும். அதே இதுதான் வந்து செகண்ட் படத்துலையும் இருக்கு. 12 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம 3ஆல் 6ஆல் 4ஆல் எல்லாத்தாலையும் வந்து வகுக்க முடியும். அப்போ தேர்ட் இருக்கிறதுல வந்து நம்ம எந்த மாதிரி நம்பர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஆப்ஷன் பார்த்து வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 40 அப்படின்ற நம்பரை எடுத்துக்கலாம். 40 அப்படின்றது வந்து நமக்கு வந்து 2ஆல் 10ஆலலாம் வகுப்படும், ஆனால் 7ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ அந்த நம்பர் வந்து வராது. அடுத்து 45 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து வராது. 70 அப்படின்ற நம்பர் வந்து இந்த 7ஆலே வகுப்படும், 2ஆலே வகுப்படும், 10ஆலையும் வந்து வகுப்படும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 70. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த 2லையும் வந்து எது பொதுவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சு 3ஆவதுல வந்து எந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இதோட ஆன்சர் வந்து 70. அடுத்த சம் பாருங்க, விடுபட்ட எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது விடுபட்ட எண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க. வர்க்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சு இதுல இருந்து வர்ற ஆன்சரை தான் இங்க எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்ததுலயும் 15 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு போட்டு இதை வந்து மைனஸ் பண்ணி வர ஆன்சர் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்பயுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறத என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டையும் கூட்டி இங்க எழுதியிருக்காங்களா, கழிச்சு எழுதியிருக்காங்களா, அல்லது ஸ்கொயர் பண்ணி கூட்டி எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஸ்கொயர் பண்ணி கழிச்சு எழுதியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டையும் வந்து ஸ்கொயர் பண்ணி கழிச்சு அந்த நம்பரை வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. அப்போ 25 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் அப்படின்னா வந்து 625 மைனஸ் 225 அப்படின்னு வரும். கழிச்சா வந்து 400 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 400 அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல வர்ற ஆன்சர். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து மிஸ்ஸிங் நம்ம சம் நம்ம போட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து வர சம்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.